ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 59 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா புலியன் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் அதுக்காக 6x6x12 ஸ்டாண்ட்ஸாக போட்டு த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரீலாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி மிஷின் த்ரெட்டை எடுத்துகிட்டு, இந்த புலியன் நாட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயேன்னு இந்த முடிச்சு போட்டிருந்தோம்னா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயேன்னு த்ரெட்டை குத்தி இந்த அளவுக்கு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுக்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம இப்போ த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால் இந்த மிஷினை நூலை இப்படி பிடிச்சிக்குங்க. சரிங்களா? நீடில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு 10 டைம்ஸ் ரொட்டேஷன் கொடுத்துக்குங்க. ஒரு 10 டைம்ஸ் இப்போ ரொட்டேஷன் கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுக்கணும் இப்படி. சரிங்களா? எங்கிட்ட சிக்கு விழுகாமல் மாட்டாமல் இந்த மாதிரி பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாட்டு வந்து விழுகுதா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி ஒரு நாட்டு விழுந்திருக்கா? ஸோ இது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் நீடிலால் நல்லா பேக் சைட் டேர்ன் திருப்பிட்டு எடுத்த இடத்துலேன்னு ஒரு ஸ்டிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா புலியன் நாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா, இந்த நீடில் இப்படி பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு இந்த நீடிலால் இப்படி சுற்றணும். சரிங்களா? நான் இப்படி இப்போ இருக்கு இல்லையா? ஸோ நல்லா பாருங்கள். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடிலால் இந்த த்ரெட்டை வந்து இப்படி சுற்றணும். எப்படி சுற்றுறேன்னு பாருங்களே. இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு கையில் நீடில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் வந்து நல்லா நான் சுற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் 10 டைம்ஸ் வந்து சுற்றிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சுற்ற முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, எடுத்த இடத்துலேன்னு வந்து நீடியில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு எந்த இடத்துல நாட் வேணுமோ ஸோ நான் அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல நாட் அந்த இதாட்டை விழுந்துருக்கிறது? ஸோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே அப்படியே இன்ஷர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த புலியன் நாட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அகைன் சொல்கிறேன் பாருங்கள். நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இப்படி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம் இப்படி. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த நீடியில் வந்து பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னாகும், நாட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நீடிலால் இப்படி நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்த இடத்துக்கிட்டே நீ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா புலியன் நாட் நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரீலாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளார் ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.